வணக்கம். நான் உங்கள் சாய் சுதர்ஷன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருந்தே ஆகணுங்க. ஏன்னா இந்த உலகம் கலியுகம். நான் சொன்ன மாதிரி இந்த கலியுகத்துலேருந்து மீண்டு வரணும்னா நாம் எப்பையும் நல்லவங்களாக இருக்கணும். அப்படி நல்லவங்களாக இருந்தால் இந்த கலியுகத்துலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். எதனால் நல்லவங்களாக இருக்கணும், எதனால் மீண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தாங்க இறைவனடி சேர முடியும். மீண்டு வரணும்னா திருப்பியும் இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து சுழற்சியில இருந்து நம்ம மீண்டு வரணும். அப்பனா நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு திறந்த புத்தகமா எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மள நாமளே பாதிக்காத அளவு நாம எப்பயுமே நமக்குள்ள இருந்த ஆத்மாக்களோட உணரணும். அப்படி உணர்ந்தா மட்டும்தான் நம்ம இந்த இந்த ஒவ்வொரு படியில இருந்து தாண்டி தாண்டி நம்ம இறைவனிடையே சேர முடியும். நம்ம இறைவனடி எதுக்கு சேரணும்? நம்ம இறைவனடியில தான் இருந்தோம். திருப்பி நம்ம பிறந்து வந்திருக்கோம்னா ஏதோ ஒரு ஆசை பற்று. அதுலேருந்து கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் திருப்பியும் இந்த சுழற்சியில் போய் விடுங்க, அதுலேருந்து உங்கள் ஆசையை தீர்த்துட்டு மேலே வாங்க, திருப்பி என் கூட சேருங்க அப்படின்றதுக்காக தான் அவர் படைச்சார் நம்மளை. நம்ம இந்த உலகத்தில் பிறந்து நம்ம பிறந்ததுக்கான பலன்னு ஒன்று இருக்கு. என்ன பலன்னா, பூர்வ ஜென்ம ஆசையோ அப்படி இல்லைன்னா ஒரு ஆசையினால நம்ம பிறந்திருக்கோம். அந்த ஆசை என்னன்றத நமக்குள்ள நாம கேட்கணும். அதை மட்டும்தான் நம்ம தீர்த்து வைக்கணும். அதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதை தவிர சிற்றின்பம், சின்ன சின்ன இன்பத்துக்கான மேலே போய் நம்ம மோகத்து மேலே விழுந்து அந்த ஆசையை நம்ம பெரிய ஆசைன்னு நினச்சோன்னா நம்ம திருப்பியும் இந்த பிறவி பெருங்கடல்லையே சுற்றி இறைவனடி சேரவே முடியாது. நன்றி.